Hey boys, it's me Angelo. So இன்னைக்கு இந்த வீடியோவில் யூனிட்டியில் எப்படி ஒரு பிக்கப் அண்ட் ட்ராப் ஸ்கிரிப்ட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ பிக்கப்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபேமஸான கேம் கிராண்டின்னு ஒரு கேம் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கப் ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ மோரார்லெஸ் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒரு பிக்கப் ஸ்கிரிப்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ போல ஒரு பேசிக் சீனில் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் கண்ட்ரோலர் இங்கே இருக்காரு. அந்த நம்ம வெப்பன்ஸ் வந்து நம்ம பிராக்கிஸ் நமக்காக கொடுத்த வெப்பன்ஸ் தான். ஸோ இதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணும் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் திங்ஸ் இந்த வெப்பன்ஸ் இடத்துல ஒரு பாக்ஸ் கொலாட் ஆட் பண்ணணும். பாக்ஸ் கொலாட்டில் எந்த ஒரு கொலாட் ஆச்சு நமக்கு வேணும். ஸோ இந்த கொலாட் இருந்தால் தான் நம்ம பண்ணுற ரேகாஸ்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹிட் ஆகும். ஸோ அந்த இதுக்கு ரிஜிட் பாடிஸும் வேணும். அண்ட் தென் இப்போ ஸ்கிரிப்டிங் பார்ட்டுக்குள்ள போகலாம். சிம்பிள் ஸ்கிரிப்ட் ஃபோல்டர் போயிட்டு ரைட் கிளிக் ஹிட் கிரியேட் அண்ட் தென் சி ஷாப் ஸ்கிரிப்ட். இது வந்து நான் ஐட்டம் இன்ட்ராக்ஷன் பேர் வச்சுக்கிறேன். நாக் இட் டு ஓப்பன் இன் விஷுவல் ஸ்டுடியோஸ். எப்பவும் போல பண்ண வேண்டிய க்ளீனாக பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஸோ வாட் ஸ்டார்ட் அப்டேட் தேவையில்ல, இந்த ரெண்டு யூசிங் இன்ட்ராக்ஷன் தேவையில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிக்கப் அதை பொருள் எடுக்கிறதுக்கான பேராமீட்டர்ஸை டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ ஆல்வேஸ் ஹெடர் டு கீப் அவர் ஸ்கிரிப்ட் நைஸ் அண்ட் க்ளீன். ஸோ இந்த எந்தருக்கு வந்து நம்ம வந்து பிக்கப் செட்டிங்ஸ்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ அந்த இதுக்கடியில் நம்ம மேக் சீரியலைஸ்ட் ஃபீல்ட் ஒரு ஃப்ளோட் ஃபார் ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நம்ம பிக்கப் பண்ண முடியும். அதன் பிக்கப் பண்ணுறதுக்கு நம்ம ரேகாஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மேக் ரேகாஸ்ட் இட் வேரியபிள் ஒன் நேம் தட் அசெட். ஸோ நம்ம ரேகாஸ்ட் பண்ணுறது நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். ஸோ நம்ம கேமராவை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ வாய்டு ஸ்டார்ட் ஓப்பன் பண்ணி கேமராக்கான ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். கேம் ஈக்குவல்ஸ் கேமரா டாட் மெயின். அதை இப்போ வாய்டு அப்டேட் ஓப்பன் பண்ணி நம்ம ரெண்டு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக, அந்த இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து அதை ட்ராப் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் நம்ம ஒரு பொருளை கையில் வச்சிருக்கோம்னா நம்ம அந்த கையில் வச்சிருக்கோங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு பூல் யூஸ் பண்ண போகிறோம். பூல் ஃபார் இஸ் ஹோல்டிங். ஸோ இந்த பூல் வந்து எப்பவுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம ஏதாச்சும் கையில் ஒரு பொருள் வச்சிருக்கோம்னு அர்த்தம். இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டு அர்த்தம். நம்ம எந்த ஒரு பட்டன் அழுத்தினா எந்த கால் பண்ணுறதுக்கு முக்கியம். ஸோ நம்ம மேக் இஃப் இன்புட் கெட் கீ டவுன், the key that I want to get is key code dot e ன்னு வச்சுப்போமே. ஸோ நான் இப்போ இ எழுத்துனா எனக்கு வந்து நீ பிக்கப் பண்ணணும். ஸோ பிக்கப் இஸ் திங். நான் ஏற்கனவே ஒரு பொருளை கையில் வச்சிருந்தேன், அதாவது இசோல்டிங் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு டேட்டா பிக்கப் பண்ணக்கூடாது. ஸோ எப்போ நீ பிக்கப் பண்ணணும்னா நான் இ அழுத்தணும், அதே சமயத்தில் என் கையில் எந்த ஒரு பொருளுமே இல்லாமல் இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் மட்டுமே நீ பிக்கப் பண்ணணும். ஸோ அது இப்போ வந்து நான் கியூ அழுத்துனா ட்ராப் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இஃப் இன்புட் டாட் கெட் கீ டவுன், the key that I want to get is key code டாட் கியூ. ஸோ இ எழுத்துனா பிக்கப், கியூ எழுத்துனா நமக்கு ட்ராப்பு. ஸோ அதேமாதிரி ட்ராப் பண்ணும்போது எந்த ஒரு பொருளுமே இல்லாமல் ட்ராப் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சு தான் ட்ராப் பண்ணும். ஸோ அதனால் அண்ட் ஐ மிஸ் ஹோல்டிங். ஸோ நான் கையில் வச்சு ஒரு பொருள் வச்சிருக்கணும். ஸோ நான் என் கையில் எந்த பொருளும் இல்லை, அதே சமயத்தில் நான் இ எழுத்துறேன்னா அது வந்து பிக்கப் பண்ணணும். அதே மாதிரி என் கையில் ஒரு பொருள் இருக்குது, அந்த சமயத்தில் நான் கியூ எழுத்துறேன்னா எனக்கு வந்து ட்ராப் பண்ணணும். ஸோ திஸ் லாஜிக் வில் ஒர்க். ஸோ பிக்கப் ப்ராப்பர்ட்டிஸில் எப்போ போல நம்ம ரேகாஸ்ட் பாஸ் பண்ணி அந்த ஒரு கொலேட்டர் இருக்கான்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அவங்க நம்ம இஃப் ஃபிசிக்ஸ் டாட் ரேகாஸ்ட். இந்த ரேகாஸ்ட்க்கு வந்து கபல பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷன். ஸோ பொசிஷன் வந்து கேமரா டாட் பொசிஷன் தான் கொடுக்க போகிறோம். கேமரா டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன் அண்ட் தென் கேம் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம். அந்த டேரக்ஷன் வந்து கேம் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ஃபார்வர்ட். ஸோ ஃபார்வர்ட் டேரக்ஷனில் ஸோ நம்ம எந்த சைட் பார்க்குறோமோ அந்த சைட்லேயே பாஸ் ஆகும். ஸோ அந்த இது வந்து ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும். அவுட் இந்த இட் வேரியபிள் ஆக்சுவலி கிரியேட்டட் அண்ட் தென் நம்ம வந்து இதுக்கு ஒரு ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். ஸோ அதான் நம்மளோட ரேஞ்ச். ஸோ இவ்வளோ தூரம் தான் நீ வந்து முட்டணும். ஸோ நம்ம எங்கேயோ இருக்கிற ஆப்ஜெக்ட் எடுக்கூடாது, கை கேட்ட ஆப்ஜெக்ட் நம்ம எடுக்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த இட்டுங்கிற வேரியபிளில் நம்ம எந்த ஒரு இந்த ரே வந்து எதை முட்டுதோ அது ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரு பொருள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு டேக் டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து எப்பப்பெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட்டை முட்டுறோமோ அதுக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிக்கான டேக் இருந்தால் மட்டுமே அதை பிக்கப் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டேக் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஆட் டேக் மேக் தட் ஆஸ் ஐட்டம். ஸோ இந்தந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஐட்டமுங்கிற டேக் இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து பிக்கப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக ஜஸ்ட் இந்த பாக்ஸ்களோட இந்த ரிஜிட் பாடி அண்ட் தென் இந்த எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஐட்டம்னு டேகாக இருக்கோ அது மாதிரி எல்லா ஆப்ஜெக்ட்டையுமே நம்ம பிக்கப் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த எல்லா ஆப்ஜெக்ட்டுமே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஐட்டம்ங்கிற டேபை டிக்ளேர் பண்ணுறலாம். ஸோ தென் கெட் பேக் இன் டு ஸ்கிரிப்ட். இஃப் வந்து இந்த டேக் நம்ம செக் பண்ணணும். இஃப் ஹிட் டாட் கொலைடர் டாட் கம்பேர் டேக் திஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம டேக் கம்பேர் பண்ணுவோம். ஸோ நமக்கு எந்த டேக் வேணும், நமக்கு ஐட்டம்ங்கிற டேக் வேணும். ஸோ ஐட்டம் do some couple of properties. So first things first நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம பிளேயருக்கு சைல்டாக போடணும். ஸோ அப்போ தான் இந்த ஆப்ஜெக்ட் நம்ம பிளேயருக்கு போகும்போது நம்மளோட பிளேயருக்கு ரிலேட்டிவாக மூவ் ஆகும், ரைட்? ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த மெயின் கேமரா இருக்க பற்றில அந்த மெயின் கேமராவில் இன்னொரு ஆப்ஜெக்ட் உருவாக்க போகிறோம். ஸோ இதான் நம்மளோட ஐட்டம் பொசிஷன் வச்சுக்கலாம். ஐட்டம் பாஸ் ஷார்ட்டாக. ஸோ இங்கே தான் நம்ம ஐட்டம் வந்து இருக்க போது ஜஸ்ட் டெஸ்டிங்காக ஜஸ்ட் இந்த M4 மட்டும் இங்கே ட்ராக் பண்ணி போட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் செட் பண்ண வச்சுக்கோங்க. அது கரெக்டாக இங்கே வந்துடும். ஸோ இப்போ நான் ப்ளே எழுதிட்டு அந்த ஐட்டம் பாஸ் எங்கேருந்து பார்த்தானு கரெக்டாகன்னு பார்க்கணும். இப்போ நான் கேம் போனேன்னா M4 வந்து கீழே வந்துச்சு, நான் ரிஜிட் பாடி இருக்கிற ஒரு காரணத்தினால. ஸோ M4 எழுதிட்டு இந்த ரிஜிட் பாடியில் வந்து ஸ்கேனமெட்டிக் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெட் பொசிஷன் எழுதிட்டு இப்போ இது கீழே விழலை. ஸோ சிமுலேட்டரில் வந்தோன்னா எங்கே இருக்குது எங்கள் கண்ணுக்கு தரல. ஸோ ஐட்டம் பாஸ் ஃபார்வர்ட் எங்கே இருக்குது, ஃபார்வர்ட் இன்செட் இருக்கா. ஸோ இது இன்செட் மூவ் பண்ணணும். இந்த கீழே ஊற்றுறேன்னா
ஸோ கேம் நமக்கு தெரியுது. ஸோ இதுதான் இப்போ இந்த இடத்துல பார்த்த மாதிரி நம்ம இங்கே ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் வந்து ஒய் ஆக்ஸில் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணால் ஸ்ட்ரைட் எதிர்க்க பார்த்த மாதிரி இருக்கும். தென் இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வந்துச்சு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் கரெக்டாக இந்த சைடு அண்ட் தென் இசட்டில் கொஞ்சம் பேக்வேர்டு ஒன் எக்ஸில் இந்த சைடு அண்ட் தென் ஒய் வந்து 0ல் இருந்தால் இல்லை 0ல் இருக்கக்கூடாது, ரொம்ப தப்பாக இருக்குது. இது லைட்டாக இன்னும் கொஞ்சம் கீழே -0.2 இஸ் ரைட் அண்ட் தென் தட்ஸ் இட். ஸோ இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பொசிஷன் வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி த காம்போனன்ட் அந்த வெளியே வந்துடலாம். ஐட்டம் பாஸில் போய்ட்டு மறுபடியும் இட் பேஸ்ட் காம்போனன்ட்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்தாச்சு. ஸோ M4 தூக்கி மறுபடியும் வெளியே போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த ஐட்டம் பாஸ்க்கான ரெஃபரன்ஸ் நமக்கு வேணும். ஸோ இந்த ஐட்டம் பாஸில் தான் நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பேரண்ட் சைல்டாக நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா I'm gonna மேக் ஒரு மாதிரி ஹெட்டர் உருவாக்கி இந்த ரெஃபரன்ஸ்க்கு நம்ம தனியாக வச்சுக்கலாம். ரெஃபரன்ஸ் ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் வச்சுக்க ரொம்ப நல்லது. ஸோ I'm gonna மேக் serialized field transform for my item pass. ஸோ கண்ட்ரோல் செலுத்தி சேவ் பண்ணிக்கோங்க. கெட் பேக் இன்டு எடிட்டர் அந்த நம்ம பிளேயருக்கு போயிட்டு ஸ்கிரிப்ட்ஸில் இருக்க ஐட்டம் இன்ட்ராக்ஷன் ஸ்கிரிப்டை டேக் ட்ராப் பண்ணி போட்டு ஃபஸ்ட்டுக்கு 2 வேல்யூ இருக்குது. ரேஞ்ச் வந்து 3ன்னு வச்சுக்கலாம் ஜஸ்ட் டெஸ்டிங்காக. அண்ட் தென் ஐட்டம் பாஸில் வந்து டேக் ட்ராப் பண்ணி போட்டுடலாம். ஸோ இப்போ நமக்கு ஐட்டம் பாஸ் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்பப்பெல்லாம் இந்த ஒரு ஐட்டம்ங்கிற டேக்கை முட்டுறோமோ அப்பப்பெல்லாம் என்ன பண்ணணும்னா I'm gonna மேக் இதோட பேரண்ட் வந்து மாற்றணும் ரைட். ஸோ I'm gonna மேக் ஹிட் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இட் டாட் ப்ரொவைடர் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் செட் பேரண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ செட் பேரண்ட் என்ன பண்ணணும்னா as a name indicates ஒரு பேரண்ட்டை செட் பண்ணணும். அந்த பேரண்ட் செட் இஸ் ஐட்டம் பாஸ். தட்ஸ் இட். ஸோ இந்த லைன் ஆஃப் கோட் வந்து நம்மளோட முற்று ஆப்ஜெக்டை நம்ம ஐட்டம் பாஸுக்கு பேரண்டிங் சைல்டாக போட்டுருவோம். ஸோ அந்த கப்பல் ஆஃப் பிஹேவியர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் இது வந்து ரிஜிட் பாடின்னு ஆடாக இருக்குது. இந்த ரிஜிட் பாடியை இஸ்கேனமேட்டிக் போட்டால் மட்டும்தான் இது ரிலேட்டிவாக மூவ் ஆகும், இல்லை ரிலேட்டிவாக மூவ் ஆகாது. அது பாட்டு எங்கேயோ கிடக்கும். ஸோ இந்த இஸ்கேனமேட்டிக்காக ஆன் பண்ணணும் ரைட். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இவங்க நம்ம மேக் இட் டாட் கொலைடர் டாட் கெட் காம்போனன்ட். இந்த காம்போனன்ட் that wanna get is rigid body. ஸோ ரிஜிட் பாடி எடுத்துகிட்டு ரிஜிட் பாடி டாட் இஸ்கேனமேட்டிக் இதை வந்து ஈக்குவல்ஸ் ட்ரூன்னு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ட்ரூ ஆகிடும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கூட மூவ் ஆகும். ஸோ இப்போ நான் இப்போ வந்து அதை வந்து நான் பேரண்டிங்கும் பண்ணிட்டேன். அண்ட் தென் நான் வந்து ரிஜிட் பாடி ட்ரூன்னு போட்டேன். பட் ஆனால் இந்த பொசிஷன் வந்து இப்போ வந்து பிஸ்டல் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிஸ்டல் இங்கே இருக்குது. நான் இங்கேருந்து இந்த பேரண்ட் போட்டேன்னா அது வந்து இங்கேயே தான் இருக்கும். இப்போ இது நான் ஜஸ்ட் எங்கே இருக்கேன் M4 இங்கே இருக்கா. M4 வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த M4 எடுத்துகிட்டு போயிட்டு நான் இந்த ஐட்டம் பாஸ்குள்ளே போட்டேன்னா இதோட பொசிஷனை பாருங்கள் 000 மாதிரிச்சா. ஸோ இதுதான் கரெக்டான இடத்துல கேம்லேருந்து பார்த்தா நமக்கு கரெக்டாக தெரியுது இந்த இடத்துல. ஸோ 000 இருக்கும்போது ஸோ அதே மாதிரி இதோட எல்லா பொசிஷனுமே நமக்கு 000 இருக்கணும். ரொட்டேஷனுமே 000 இருக்கணும். ஓகேவா. ஸோ அப்படி இருந்தால் மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ எந்த ஒரு வெப்பனுக்குமே என்ன பண்ண போகிறோம்னா இதோட பொசிஷனே ரொட்டேஷனையும் மாற்ற போகிறோம். ஸோ அதே மாதிரி இட் ஆப்ஜெக்ட் நம்ம எதை முட்டுறோமோ அதோட ஆப்ஜெக்ட் டாட் கொலைடர் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் position is equal to vector3.0. இது வந்து நான் அந்த மூணு வெக்டார்ஸையும் x y z மூணு வெக்டார்ஸையும் 0 பண்ணிடும். and then same for the rotation it collider transform rotation is equal to quaternions identity. So identity as the name indicates is going to zero all the rotations. So it control s then get back into unity. So full check பண்ணிக்கோங்க. எல்லாமே ஐட்டம்ங்கற டாக் இருக்கு and then rigid body இருக்கு, box collider இருக்கு. So I'm going to hit play. So இப்போ நான் வந்துட்டு கரெக்ட்டா இந்த இடத்துல வந்துட்டு இப்போ பார்த்தா நம்ம கிராஸ் ஆர் இல்ல ஒன்னு. So கிராஸ் ஆலதுனால நமக்கு இன்சைட் பார்க்கறோம்னு தெரியல. ஜஸ்ட் ரேண்டமா வந்து எழுதும். எழுதுனா அந்த LW காணாம போயிடுச்சு. AW எங்க இருக்கு? AW எங்க இருக்கு? திரும்பி போய்ட்டு AW பார்த்தா கீழ மாட்டிக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க. நான் மேலே தூக்கின மேலே வருதா என்ன இல்லை மேலேயும் வரல. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிட் பாடி இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த ரிஜிட் பாடி எப்போ நம்ம போடுறோம் ரிஜிட் பாடியை இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பேரண்ட் பண்ணதுக்கப்புறம் போடுறோம். அந்த மாதிரி போட்டால் நம்ம கிளிச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த ரிஜிட் பாடியை தூக்கி மேலே போட்டுட்டு அதாவது இந்த பேரண்டிங்க்கு முன்னாடி ரிஜிட் பாடியை கேனமேட்டிக்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பேரண்டிங் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம கரெக்டான மூமெண்ட் கிடைக்கும். ஸோ ப்ளே மோட்ல இந்த வெளியே வந்துடலாம். ஜஸ்ட் இந்த லைன் ஆஃப் கோட முன்னாடியே மாற்றிட்டு அந்த நீங்கள் வச்சுருக்க கண்ட்ரோல் கெட் பேக் இன்டு எடிட்டர். இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா ஸோ இதெல்லாம் ஆகுதுன்னா பிகாஸ் உங்களுக்கே தெரிஞ்சது தான் யூனிட்டியில் வந்து கோடு லைன் பை லைனாக தான் ரன் ஆகும். ஸோ இப்போ நான் எழுத்துனேன்னா இப்போ எழுத்துனாலும் சேம் ப்ராப்ளம். ஸோ இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மட் பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பொசிஷன் வந்து வேர்ல்டு பொசிஷனில் தான் குறிக்கும். ஸோ வேர்ல்டு பொசிஷனில் 000 சம்மலைக்கு இங்கே தான் இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து வேர்ல்டு பொசிஷனுக்கு போகுது. ஸோ நமக்கு வந்து வேர்ல்டு பொசிஷன் வேணாம். நம்ம எதனா லோக்கல் பொசிஷனுக்கு போகணும். ஸோ சிம்பிளாக லோக்கல் பொசிஷன் டைப் படிச்சிங்கன்னா தட்ஸ் இட். லோக்கல் பொசிஷன் as well as லோக்கல் ரொட்டேஷன். ஸோ இது வந்து இந்த பேரண்டிங் ஆச்சு பார்த்தீங்களா. அதாவது இந்த ஐட்டம் பாஸ் இருக்குமா இதுக்கும் லோக்கலான பொசிஷனில் 0 மாற்றிடும். ஸோ நமக்கு அந்த மாதிரி பிஹேவியர் தான் வேணும். ஸோ அதனால இந்த இடத்துல வெறும் பொசிஷன் யூஸ் பண்ணாமல் லோக்கல் பொசிஷன் யூஸ் பண்ணுறோம். ஹிட் கண்ட்ரோல் அண்ட் கெட் பேக் இன்டு எடிட்டர் அண்ட் தென் ஹிட் ப்ளே. ஸோ இப்போ நான் கேம் போயிட்டு இப்போ நான் எடுக்க ட்ரை பண்ணேன்னா இப்போ எனக்கு எல்லாத்தையும் எடுக்க முடியுது. பட் ஆனால் என்னால் இப்போதைக்கு ட்ராப் பண்ண முடியல. இப்போ AK-47 பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்குது. நமக்கு பிக்கப் ஸ்கிரிப்ட் ஒழுங்காக வேலை செய்யுது. இப்போ வந்து ட்ராப் பண்ணணும் இதை. ஸோ இப்போ இதெல்லாம் வெளியே வந்துடலாம். ஸோ அண்ட் தென் இது எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு பூல் உருவாக்கணும் பார்த்தீங்களா ஈஸ் ஹோல்டிங்கிறது. அதை நம்ம ட்ரூ பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்மளால் ட்ராப் பண்ண முடியும் ரைட். ஸோ அவங்க நம்ம ஈஸ் ஹோல்டிங்
ஈக்குவல்ஸ் ட்ரூ. இப்போ நம்ம எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இஸ்ஹோல்டிங்கும் ட்ரூன்னு மாற்றியாச்சு. ஸோ இப்போ நம்ம கையில் ஒரு பொருள் இருக்குது. இப்போ அந்த பொருள் வந்து ட்ராப் பண்ணணும், ரைட்? ஸோ ட்ராப் எப்போ பண்ணுறோம்? கியூன்னு அழுத்தணுன்னு நம்ம இஸ்ஹோல்டிங்கும் ட்ரூன்னு வச்சோன்னே ஸோ பிக்கப் பண்ணதுனால ட்ரூன்னு வந்துடும். ஸோ அதுக்கு பிறகு கியூ அழுத்தா நம்ம ட்ராப் பண்ண முடியும். ஸோ ட்ராப்பிங்கில் வந்து இந்த பண்ண பார்த்தா இது எல்லாமே இது எல்லாத்தையும் ரிவர்ட் பண்ணால் போதும் நமக்கு. ஸோ சிம்பிளாக இந்த 2 லைன் அப்படியே நம்ம காப்பி பண்ணிட்டு Ctrl+C Ctrl+V. ஸோ ஸ்கேனமேட்டிக்கை வந்து ஃபால்ஸ்னு வச்சிடணும். அது செட் பேரண்ட்டை வந்து நல்லுன்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பேரண்ட்டே இருக்காது. அது வந்து ரேண்டமாக ஏதாச்சும் சுற்றிட்டு இருக்கும். Ctrl+S கெட் பேக் இன்டு எடிட்டர் இட் ப்ளே. ஸோ இப்போ நான் ஏதாச்சும் எடுக்க ட்ரை பண்ணனா அண்ட் தென் AK-47 எடுப்போமா, எடுத்தாச்சு. கியூ அழுத்துறனா அது விழுந்துடுச்சு. நைஸ். ஸோ இந்த AW எடுக்க ட்ரை பண்ணலாம். AW நம்ம எடுக்க முடியல. பிகாஸ் நம்ம ஸ்டார்டிங்லேயே இந்த இடத்துல ட்ரூன்னு வச்சோமா, இந்த ட்ரூன்னு வச்சதை ட்ராப் பண்ணும்போது நம்ம ஃபால்ஸ்னு மாற்றிடணும். ஸோ அப்போ தான் நம்மளால் மறுபடியும் இன்னொரு பொருளை எடுக்க முடியும். ஸோ ஃபால்ஸை மாற்றிச்சு. ஸோ Ctrl+S get back into editor and then hit play. ஸோ மறுபடியும் எங்கள் போய் T எழுத்துனா எடுக்க முடியுது, Q எழுத்துனா ட்ராப்பு, AWM எடுக்க முடியுதா, எடுக்க முடியுது, Q எழுத்துனா ட்ராப்பு, ஷார்ட்கன் எடுக்க முடியுது, Q எழுத்துனா ட்ராப்பு. ஓகே, தட் இஸ் நைஸ். ஸோ இந்த எக்ஸாக்ட் பிஹேவியர் தான் மோஸ்ட் ஆஃப் த ஹிந்தி ஹாரர் கேம்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணும்போது கொஞ்சம் ஃபீல் இல்லை, ட்ராப் எப்படி தூக்கி போடுற மாதிரி இருக்கணும், ரைட்? ஸோ ட்ராப் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் மறுபடியும் இந்த ரிஜிட் பாடி நம்ம ஆக்சஸ் பண்ணி இதில் கொஞ்சம் ஃபோர்ஸ் ஆட் பண்ணுவோமா. ஸோ இதை மட்டும் எடுத்து Ctrl+C and then Ctrl+V and then rigid body dot add force வந்து கேமரா எந்த ஒரு டேரக்ஷன் கேட்கும். ஸோ கேமரா டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ஃபார்வர்ட். ஸோ அப்போ தான் நம்ம எந்த டேரக்ஷனில் பார்க்குற மாதிரி ஃபார்வர்ட் டேரக்ஷனில் மல்டிப்ளைடு பை ட்ராப்புக்குன்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் உருவாக்கும். நம்ம மேக் அ ஹெடர் ஃபார் மை ட்ராப் செட்டிங்ஸ். ஸோ இதில் வந்து I'm மேக் அ serialized field a float for drop force. இந்த டிஃபால்ட்டாக 100F வச்சுக்கலாம். ஸோ இப்போ எப்பப்பெல்லாம் தூக்கி போடுறோம், அப்பப்பெல்லாம் நம்ம வந்து ட்ராப் ஃபோர்ஸால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மல்டிப்ளைட் பை டைம் டாட் அண்ட் டைம். அது ஃபோர்ஸ் மோல்டுங்கிறது ஜஸ்ட் அந்த ஃபோர்ஸ் எப்படி அப்ளை ஆகணும்னு சொல்கிறதுக்காக. ஸோ ஃபோர்ஸ் மோல்ட் டாட் இம்பல்ஸ் ஒரு இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அது மாதிரி அப்ளை பண்ணணும். Ctrl+S வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி போடுறோம். உங்களுக்கு வேணால் நீ அப்பில் கூட தூக்கி போட்டுக்கலாம். ஸோ அப்போர்ட் ஃபோர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது மூலமாக அதுக்கு வந்து கேம் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் அப்புங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டேக் திஸ் ட்ராப் இட். ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது நமக்கு. எங்கே இருக்குது ஐட்டம் பாஸ் பிளேயர் ஃபோர்ஸ் வந்து 1000 வச்சுக்கலாம். இப்போ நான் எடுத்தேன்னா எஸ் இப்போ தூக்கி போடும்போது நல்லா ஃபோர்ஸாக போகுது. மேலே தூக்கி போட்டால் கொஞ்சம் முன்னாடி போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு வேணால் நீங்கள் அப்போர்ட் ஃபோர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம். யூ கேன் டூ லிமிட்லெஸ் திங்ஸ் வித் திஸ். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் இப்போ எனக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் உருவாக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க 3D ஆப்ஜெக்ட் நம்ம மேக் கியூப். கியூபுக்கு வந்து நான் வந்து ரிஜிட் பாடி ஆட் பண்ண போகிறேன். ரிஜிட் பாடி அதே இந்த டேகை வந்து நான் ஜஸ்ட் ஐட்டம்னு நான் கிளிக் பண்ணிட்டேன்னா மறுபடியும் நான் கேம் போயிட்டு இந்த ஆப்ஜெக்டை பிக்கப் பண்ணி ட்ரை பண்ணேன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து என் கையில் வந்துருச்சு. ரொம்ப பெருசாக கணக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனால் நம்ம கையில் தான் இருக்குது இந்த ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டையுமே ஒரு ரிஜிட் பாடி ஒரு கொலையேற்று அதோட டேக் வந்து ஐட்டம் இருந்தால் போதும் உங்களால் எந்த ஒரு ஆப்ஜெக்டாக பிக்கப் பண்ண முடியும். இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் குறைச்சிப்போமா இங்கே தெரிஞ்சு பாருங்க நமக்கு. ஸோ இந்த இது வந்து நமக்கு தெரிஞ்சு ஸோ கியூ தான் ட்ராப் ஆகிடும். அவ்வளோதான். நீங்கள் வளர மோஸ்ட் ஆஃப் த ஹிந்தி ஹாரர் கேம்ஸ் வந்து இந்த பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதே மெக்கானிசம் என்னோட கேம் நான் மினிட்ஸ்குள்ள யூஸ் பண்ணியிருப்பேன். மினிட்ஸ்குள்ள எனக்கு எதுவும் தெரியாதா? இட்ஸ் ஜஸ்ட் ஸ்மால் ஹிந்தி கேம் தட் ஐ பீன் ஒர்க்கிங் ஆன். அதோட டெமோ கேம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இதே சேம் மெக்கானிசம் தான் என்னோட கேம்ல யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ மூலமா நீங்கள் புதுசாக கற்றுப்பீங்க நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சரில் வீடியோஸ் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. As always, keep the grind. We'll see you in the next video. Thanks for watching. See ya.